கர்மா பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முற்பிறவில நம்ம செஞ்ச தவறுக்கு இந்த பிறவில பிறந்து இந்த பிறவில நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் கர்மாங்கிறது எப்படி செயல்படுதுன்னா, முற்பிறவியில் நம்ம செஞ்ச கர்மானாலதான் இந்த பிறவியில் நம்ம இந்த இடத்துல இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்து இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனித பிறவியும் அவங்களுக்கான கர்ம செயல்களுக்குரியதான் பிறந்திருக்குது. சரி, இப்போ உங்களை சுத்தி எப்படி கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா, உதாரணத்துக்காக சொல்றேன், சமூக ஊடகங்களா இருந்தாலும் சரி, உங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அது ஒரு தவறானது, ஒரு தவறா இருக்க பட்சத்துல நீங்க அதை பின்தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கான செயல்கள் அனைத்தும், அதாவது உங்களுக்கான நிகழ்வுகள் அனைத்தும் தவறாதான் இருக்கும். நீங்க தவறான கர்மால வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை விட்டு வெளியே வாங்க. இன்னொன்னு, நீங்க நல்லதையே ஃபாலோ பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா நடக்கும். கர்மானா செயலுன்னு சொல்லிட்டு அது நிகழ்வா நடக்கும்.